வெல்கம் டு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவல் வந்து நியூஸாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் சுகாதாரத்துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். நீங்கள் வந்து 10th அல்லது 12th படிச்சிருக்கீங்க அப்படின்னாலே வந்து போதுமானது. நீங்கள் வந்து இந்த ஜாப்புக்கு எலிஜிபிள் தான். ஸோ இதில் வந்து பல்வேறு வகையான போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. டிகிரி படித்தவங்களுக்கு தனியாக, 10th 12th படித்தவங்களுக்கு தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. சேலரி 15,700 அதிகபட்சம் 50,000 வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. எல்லாமே வந்து டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டு தான். இதுக்கு வந்து எந்த ஒரு எக்ஸாம்ஸ் வந்து கிடையாது. சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15,500 ப்ளஸ் உங்களுக்கு இன்டென்சிவ்லாம் வந்து இருக்குது. தென் லாஸ்ட் டேட் 27/7/2023. ஸோ இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் ஸ்பீடு போஸ்ட் அல்லது ரிஜிஸ்டர்டு போஸ்ட் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 38 டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ஆண் பெண் எல்லாருமே அப்ளை பண்ணலாம். ஸோ அந்த என்னென்ன ஜாப்ஸ் கொடுத்துருக்காங்க, எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பற்றின பல்வேறு தகவலை டீட்டெயிலாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுதான் பார்த்திங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கணும். இதில் வந்து ரைட் சைடில் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிக்கணும். அதே மாதிரி நீங்கள் என்ன போஸ்டிங்காக அப்ளை பண்ணுறீங்க அதை எழுதிக்கங்க. உங்களுடைய நேம் கேபிட்டல் லெட்டர் எழுதிக்கங்க. அதே மாதிரி உங்களுடைய ஃபாதர் நேம், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, மேலா ஃபீமேலா, அதே மாதிரி உங்களுடைய ரிலிஜியன் என்ன, கம்யூனிட்டி, உங்களுடைய கேஸ்ட்டு, ஆதார் கார்டு நம்பர், ஸோ அதே மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், ஸோ இதெல்லாமே வந்து கரெக்டாக பார்த்து எழுதிக்கங்க. தென் அதுக்கப்புறம் உங்களுடைய பெர்மனெண்ட் அட்ரஸ்ஸு, ஸோ உங்களுடைய இப்போ ப்ரெசென்ட் அட்ரஸ்ஸு, மொபைல் நம்பர், இமெயில் ஐடியெல்லாம் எழுதிட்டு உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, எப்போ பாஸ் பண்ணீங்க, போர்டு என்னது, அதேமாதிரி பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயிலாக எழுதுனதுக்கப்புறம் உங்களுடைய ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அதையும் வந்து எழுதிக்கங்க. தென் இதில் வந்து நீங்கள் என்னென்ன காப்பீஸ் வந்து அட்டாச் பண்ணுறீங்க, ஆதார் கார்டு அட்டாச் பண்ணுறீங்களா, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, 10th மார்க் ஷீட்டு, அதே மாதிரி போஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வைக்கிறீங்களா, ஜெராக்ஸ் காப்பீஸ் தான் எல்லாமே வைக்கணும். ஸோ இதில் டிரைவிங் லைசன்ஸ் வைக்கிறீங்களா, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வைக்கிறீங்களா, ஸோ இதெல்லாமே கேட்டிருக்காங்க. இதெல்லாமே வந்து எஸ் ஆர் நோ அப்படிங்கிறத வந்து கரெக்டாக பார்த்து ஃபில் பண்ணிக்கோங்க, டிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் இவங்க கொடுத்துருக்கூடிய அட்ரஸ்க்கு வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். ஸோ என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றியும் பார்க்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம். இதில் என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க இந்த நோட்டிஃபிகேஷனில் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் வந்து ஃபஸ்ட்டு மெடிக்கல் ஆஃபீஸர் அப்படிங்கிற கேட்டகரி, இதுக்கு வந்து 60,000 வரைக்கும் வந்து சேலரி கொடுத்துருக்காங்க. எம்பிபிஎஸ் படிச்சிருக்கிறவங்க மட்டும் வந்து அப்ளை பண்ணலாம். தென் இதுக்கு வந்து ப்ரிஃபர்டு வந்து நீங்கள் எம்டி முடிச்சிருந்தீங்கனாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து டிஸ்ட்ரிக்ட் டிஆர்டிபி அப்படிங்கிற அதாவது வேக்கண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து டிபி கோஆர்டினேட்டர் அப்படிங்கிற கேட்டகரி. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிராஜுவேட் முடித்தவங்க வந்து அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மூணாவது வந்து டிஸ்ட்ரிக்ட் பிபிஎம் கோஆர்டினேட்டர் அப்படிங்கிற கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க. 26,500 சேலரி. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரிஃபர்டு இவங்க கேட்கக்கூடிய குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா எம்பிஏ அல்லது பிஜி, டிப்ளமோ இன் மேனேஜ்மெண்ட்டு இது மாதிரி முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸ்டார்டிங் 26,500 வந்து சேலரி. அதுக்கப்புறம் சீனியர் ட்ரீட்மெண்ட் சூப்பர்வைசர், ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 19,800 சேலரி கொடுத்துருக்காங்க. தென் இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா பேச்சுலர் டிகிரி இன் சயின்ஸு, ஸோ இது மாதிரி ஏதாவது முடிச்சிருந்தீங்கனாலும் நீங்கள் வந்து எலிஜிபிள் தான். தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், இதுக்கு வந்து நீங்கள் 12th முடிச்சிருந்தீங்கன்னா போதும். தென் கம்ப்யூட்டருக்கான சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா போதும். 13,500 சேலரியும் வந்து சொல்லியிருக்காங்க. தென் இதுக்கு வந்து எம்எஸ் ஆஃபீஸு, எம்எஸ் வேர்டு, ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் லேப் டெக்னீஷியன் கேட்டகரி 13,000 சம்பளம். இதுக்கு வந்து நீங்கள் 12th முடிச்சிருந்தீங்கன்னா போதுமானது, நீங்கள் வந்து எலிஜிபிள். அதுக்கப்புறம் ஹெல்த் விசிட்டர் அப்படிங்கிற கேட்டகரி 13,300 வந்து சேலரி வந்து கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஆர்டிபி கவுன்சிலர் அப்படிங்கிற கேட்டகரி 13,000 சம்பளம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிராஜுவேட் இன் சோசியல் ஒர்க்கு, சோசியாலஜி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். ஸோ இது மாதிரி பார்த்திங்கன்னா வேகன்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய அட்ரஸ் மாவட்ட காசநோய் அலுவலர், தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டம், மாவட்ட காசநோய் மையம், மாவட்ட அரசினர் தலைமை மருத்துவமனை வளாகம், காஞ்சிபுரம் 631501. இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும். இதோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லாஸ்ட்டில் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் போயிட்டு இதை வந்து செக் பண்ணிக்கோங்க. இது மாதிரியான அப்டேட் நியூஸ்க்கு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலில் சப்ஸ்கிரைப்னா மறந்துடாதீங்க. தேங்க்யூ.